Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு சர்ஃப் எக்ஸல் சோப் யூஸ் பண்ணி ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க. எந்த விதமான பிரச்சனையும் வராது. எல்லாருக்குமே கரெக்ட்டா வரும் அப்படினு நான் நம்புறேன். இப்போ நான் இது செய்யறதுக்காக சர்ஃப் எக்ஸல் சோப் எடுத்துர்க்கேன். இந்த சோப் எடுத்துட்டு இத நான் கேரட் எல்லாம் துருவுற மாதிரி இத கொஞ்சமா துருவி எடுத்துக்க போறேன். இது மாதிரி துருவி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனா குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க அப்படினா. இப்போ நான் இத நல்லா துருவிட்டேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சோப் தூள் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்புக்கு 1 டீஸ்பூன் சோப்பு தூள் சேர்க்கணும். அதுக்கு அப்புறமா இது கூட நல்ல தண்ணி, அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தும் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கரையாதுங்க டக்குன்னு. அதனால நீங்கள் இதை ஒரு 3 நிமிஷத்துக்காவது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா இந்த ஸ்லைம் உங்களுக்கு வரவே வராது. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சோப் கொஞ்சம் அடியில் அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் இந்த உப்பும் சோப் தூளும் எவ்வளோக்கு எவ்வளோ கரையணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கடைசியாக மிச்சம் இருக்கும் அந்த சோப் தூள், அது அப்படியே அடியில் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பவுலில் ஒயிட் க்ளூ எடுத்துருக்கேங்க. ஃபெவிகால் அல்லது ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேலாக்க இருக்கிற இந்த சோப்பு உப்பு தண்ணியை மட்டும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு இந்த க்ளூவில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டீஸ்பூனாக இந்த சோப் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு கரெக்டான அளவுங்க. ஒருவேளை நீங்கள் க்ளூ அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த சோப் தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 1 டீஸ்பூன் சோப்பு தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 4 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லலை. ஸோ நீங்கள் எடுக்கிற க்ளூவை பொறுத்து உங்களுக்கு இந்த சோப் தண்ணி அதிகமாகவும் தேவைப்படலாம், இல்லை சீக்கிரமாகவே கூட ரெடி ஆகலாம். ஒரு 2 டீஸ்பூன் சோப்பு தண்ணி சேர்த்த உடனேயே உங்களுக்கு ஸ்லைம் ரெடி ஆகலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ க்ளூ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்சம் ஒட்டாமல் இந்த பால் திரியிற மாதிரி திரிஞ்சு வந்ததும் நான் கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கையால் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நுரை அதிகமாக வரும். ஆனாலும் இதை நீங்கள் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் தயிரெல்லாம் திரிஞ்சு வந்ததுன்னா எப்படி இருக்கும், தயிர் மாதிரி தான் இது இருக்கும் கிட்டத்தட்ட. இதை நீங்கள் கையில் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் கரைச்சி வச்சுருந்த எல்லா சோப் தண்ணியும் அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்கன்னா சரியாக வராதுங்க. அதே மாதிரி சோப்பும் உப்பும் கலந்த தண்ணியை மட்டும்தான் சேர்க்கணும். அந்த அடியில் இருக்கிற அந்த சோப் துகளை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா இது உங்களால் ரொம்ப நேரம் வச்சு விளையாட முடியாது. சீக்கிரமாகவே இது க்ளே மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். இது ஸ்லைம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எனக்கு கிடச்சிருச்சு. இனிமேல் தான் நான் இதில் கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்லைமில் ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அக்ரலிக் பெயிண்ட் சேர்க்கலாம், போஸ்டர் கலர் சேர்க்கலாம், இல்லாட்டினா ஹோம்மேடாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அக்ரலிக் பெயிண்ட் கூட சேர்க்கலாம், ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி கலர் உங்களுக்கு ஸ்லைம் ரொம்ப பிரைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கலர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட் கலராக ஸ்லைம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலர் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் கையில் ஒட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து விளையாடும் போது இது கையிலலாம் ஒட்டாதுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைம் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதில் சோப்பு துகள் அப்படியே தான் இருக்குது. அதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி மிச்சம் இருக்கணுங்க. நீங்கள் மொத்தமாக அப்படியே ஸ்லைம் பண்ணும்போது சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்லைம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்காதுங்க, ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்லைம் வரும். இப்போ இந்த ஸ்லைமை நான் வெளியில் எடுத்துட்டேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து விளையாடுறேன். இது ஒட்டவே இல்லை.
நான் வந்து இதில் கிளிட்டரும் சேர்க்க போகிறேன். கிளிட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளிட்டர் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா கிளிட்டர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்லைமை நீங்கள் இப்படியே கையில் வச்சு விளையாடணும்னா விளையாடலாம். விளையாண்டு முடிச்சுட்டு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பனில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இது வந்து க்ளே மாதிரி ஆயிடுங்க. அதனால எப்போவுமே எந்த ஸ்லைமை வச்சு நீங்கள், அதாவது கடையில் வாங்குகிற ஸ்லைமாக இருந்தால் கூட நீங்கள் இதனால் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க, ஓப்பனில் வைக்காதீங்க. இந்த ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஸ்லைமை இன்றைக்கி என்னோடய பசங்களுக்கு விளையாட கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரெஸ் பால் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பலூன் எடுத்திருக்கேன். அந்த பலூனுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்லைமை எல்லாத்தையுமே உள்ளக்க வச்சிடலாம். எல்லா ஸ்லைமையும் உள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பலூனை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு நாட்டும் நம்ம இதில் நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கலாம். 2 நாட் நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் இந்த பலூனுக்கு மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இப்போது நான் 2 ரெட் கலர் பலூன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பலூனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஸ்லைம் போட்டு நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பலூனை எடுத்து இந்த ரெட் கலர் பலூனுக்குள்ளே வச்சு நம்ம மூடிடலாம். இப்போது இதுக்கப்புறம் இன்னொரு ரெட் கலர் பலூனை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பலூனை, அதாவது ஸ்லைம் வச்சு நம்ம மூடி வச்சுருக்கோம்ல, இந்த பலூனை அப்படியே எடுத்து அந்த ரெட் கலர் பலூனுக்குள்ளக்க வைக்கணும். இது சூப்பராக இருக்குது, கையில் வச்சு அமுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் கலர் பலூனில் தான் செய்யணும்னு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரில் எந்த கலர் பலூன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லோ கலர் பலூனில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக அழகாக இருக்கும். இப்போது இந்த ரெட் கலர் பலூன், 2வது ரெட் கலர் பலூனுக்குள்ளே வச்சு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒட்டுறதுக்காக நான் ரெட் கலரில் டேப் எடுத்துக்கிறேன். டேப் எடுத்து இதை ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு இமோஜி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்லைம் பால். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.